கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க தெரியுமா? இங்க என்ன பேரு? பொண்டாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்றோம், அம்மா பக்கம் தப்பு இருக்கு அதனால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றோம், பொண்டாட்டி தாசன்றாங்க. சரி இப்படி சொல்றாங்க இல்ல, ஒரு நேரம் அம்மா பக்கம் நியாயம் இருக்கு, அவங்க பக்கம் பேசுவோம்னு நிப்போம், அம்மா புள்ளன்னு சொல்லிடுவாங்க. சரி ரெண்டு பக்கமும் இல்லடா, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, இதுதான் சரின்னு சொல்லுவோம், சுயநலக்காரன் எப்படி பேசுறான் பாரு அப்படிமா. யார் மேலேயாவது அக்கறை இருக்கா? யார் மேலேயாவது அக்கறை இருக்கா? அவனுக்கு யார் மேலேயாவது அக்கறை இருக்கா அப்படிமா? சரி இதெல்லாம் வேணாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், வேலைன்னு கட்டிக்கிட்டே அழு, உனக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்றாங்க. நம்ம உடனே சரி நான் வேலைக்கே போகலாமா, ஓகேவா, நீ வேலைக்கு போ, நான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, இங்கே பாரு பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றா அப்படிம்பாய். என்னடா இது கொடுமையா போச்சுன்னு, சரி இதெல்லாம் டிவியேட் ஆகலான்னு குழந்தைய போய் கொஞ்சம்னா அதையும் கொஞ்சம் ஒன்னே மாதிரியே ஆக்கிரு அப்படிங்கிறாங்க. சரி குழந்தைய கொஞ்சம்னா குழந்தைக்கு கூட டைம் கொடுக்க முடியாதுல உங்களால, அப்படி என்ன நீங்க வேலை பார்க்க, எதையாவது நிம்மதியா பண்ண விடுங்கடா. எதை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் சொன்னா நடுவர்களே, காசு அதிகமா செலவு பண்ணா ஊதாரி, கம்மியா செலவு பண்ணா கஞ்ச, இப்படி எத்தனை பேர் நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளைக்கு என்னெல்லாம்